வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு சூப்பரான செலிபிரிட்டி வந்திருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க பார்க்கவும் கியூட்டா இருப்பாங்க, இவங்க வாய்ஸும் சூப்பர் கியூட்டா இருக்கும். இவங்களோட ஒரு ஃபேமஸான சாங் நான் வந்து லைட்டா பாடி காமிக்கிறேன். அலுங்குறேன் குலுங்குறேன் ஒரு ஆசை நெஞ்சில. இதுக்கு மேல பாடினா நிச்சயமா நீங்க சேனல்ல மாத்திடுவீங்க. சோ நம்ம கெஸ்ட வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் தி கார்ஜியஸ் அண்ட் டேலண்டட் சிங்கர் நமிதா. வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எனக்கு ஆக்சுவலா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆஃப் இந்தியாவா இருக்கு. என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு சூப்பரான சிங்கர் வர போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகே சிங்கருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வந்து ஒரு சூப்பரான ஹீரோயின் வந்திருக்காங்களே, வாட் இஸ் திஸ்? எனக்கு வந்து பிராங்க்லாம் யாராச்சும் பண்ணிட்டாங்களா? ஹீரோயின் அவ்வளோ ஹைப்லாம் இல்ல, சிங்கர் தான். சிங்கர் தான், பட் சிங்கர் தான். சைடுல கொஞ்சம் ஹீரோயின் ஃபேஸ் கட்டும் தெரிகிறதே. அது சும்மா அது பொறப்புல ஏதோ கொஞ்சம் வந்தது. ஜீன்ஸ் அப்படியே அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க கிட்டத்துக்கு லைட்டா கொஞ்சோண்டு வந்திருக்கு. ஆஹா, நைஸ். ஸோ ஆக்சுவலா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆக்சிடென்டலா ஆக்டர் ஆயிட்டேன் அந்த மாதிரி. அந்த மாதிரி ஆக்சிடென்டலா யாராவது உங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா, ரொம்ப அழகா இருக்கீங்க பார்க்க, நீங்க ஏன் வந்து சினிமாவில் நடிக்கூடாது அப்படின்னு? ஆக்சுவலி கேட்டிருக்காங்க. ஆனா நான் எப்படி நடிப்பேன், நான் இது வரைக்கும் நடிச்சு பார்த்தது இல்லை. நான் இப்போ நிறைய பேர் வந்து கண்ணாடி முன்னெல்லாம் நடிச்சு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் நடிச்செல்லாம் பார்த்தது இல்லை. ஸோ நான் நடிப்பேனா இல்லையான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட்லி, செகண்ட்லி எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்லை. நம்மளுக்கு மியூசிக் தான். நைஸ். மியூசிக் தான் என் காதல், மியூசிக் என் பேஷன் அப்படின்னு அந்த மாதிரி. வாவ், சூப்பர். அதே மாதிரி நம்ம ஷோ ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு சூப்பரான பாடலோட கண்டிப்பா ஆரம்பிக்கணும். அதுவும் நீங்க பாடினதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங். என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். அலுங்குற குலுங்குற. எஸ், நான் வந்து தம்ஷராஜ்லாம் பண்ணி கண்டுபிடிக்க வைக்கலான்னு பார்த்தேன், நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி தம்ஷராஜ் பண்ணிருப்பீங்க? அலுங்குற, நான் வந்து அலுங்குற மாதிரி அலுங்குற. ஓ ஓகே, குலுங்குற அந்த மாதிரி. ஓகேவா? எப்படியும் நீங்க வந்து அந்த டாஸ்க் எனக்கு வந்து பண்ணலாமா பண்ணிட்டீங்க, ரிலீஃப் பண்ணிட்டீங்க. சூப்பர். சோ அந்த பாடலோட ஆரம்பிச்சிடலாமா? அலுங்குற குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சுல, அத்துங்குற இத்துங்குற ஒன்னும் பேச தோணல, நடையா நடந்து கிடையா கிடந்து, மினுங்குற சினுங்குற தழும்போன்னு தழும்புற. வாவ், அத தருங்குற. அதுல அப்படியே விழுந்துட்டேன் நான். சீரியஸ்லி தேங்க் யூ. சூப்பர். சோ அப்ப எதிர்பார்த்தீங்களா இந்த பாட்டு இவ்ளோ சூப்பர் சென்சேஷன் ஆகும், எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட் சாங் ஆகும்னு? இல்ல, சான்ஸ் இல்லை. ஆக்சுவலி ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரீமா இல்லை ஒரு ஆசை எல்லா சிங்கர்ஸ்க்குமே இருக்கும் இல்லையா, ஒரு ஆசை நம்ம பாடுற ஒரு சாங் வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது. ஆனா அது வந்து நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அதுவும் ஃபர்ஸ்ட் சாங்லயே நடக்கும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, ஆமா, அது நடந்ததுல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ திங்க் ஐ எம் வெரி பிளெஸ்ட். வாவ், வெரி நைஸ். அதே மாதிரி நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா, அப்ப நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாமே, இந்த அலுங்குறேன் குலுங்குறேன் பாட்டு வந்து பாடிட்டு ஸ்கூலுக்கு திருப்பி போனீங்களாமே? ஆக்சுவலி அப்போ வந்து எனக்கு போர்டு எக்ஸாம்ஸ், 12th போர்டு எக்ஸாம்ஸ். ஆமாம். ஸோ யூஸ்வலி போர்டு எக்ஸாம் டைமில் நமக்கு நிறைய கேப் இருக்கும் இல்லையா, ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் நடுவில். ஸோ நான் வந்து படிப்பேன், ஆனால் வந்து ஃபுல் டைம் படிப்பேன் அப்படி கிடையாது. படித்து முடிச்சுட்டா ஓகே. எங்கள் அம்மா அந்த மாதிரி தான். நாங்கள் சின்ன வயசுலலாம் படித்து முடிச்சுட்டா பீச்சுக்கெலாம் போவோம் எக்ஸாமுக்கு முந்தின நாள். ஸோ படிக்கிறதுக்கு நடுவில் ரெக்கார்டிங் போயிட்டு வர்றது, அதுவும் அருணண்ணா, SN அருணகிரி. ஸோ அருணண்ணான் தான் கூப்பிடுவேன். ரொம்ப நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்தே தெரியும். லைக் சின்ன வயசுனா 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து தெரியும். ஸோ அப்படி தெரியறதுனால அவர் அருணண்ணா அருணண்ணான்னு கூப்பிடுவேன். ஸோ அவர் கூப்பிடுவார், இந்த மாதிரி பாட்டு இருக்கு. அதுவும் ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணல, அலுங்குறேன் குலுங்குறேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 டைம்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். 50? ஆமாம், 50. ஆமாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டியூன்லேருந்து அதுலேருந்து அப்புறம் லிரிக் வரும்போது லிரிக்கல் சேஞ்சஸ்ஸு, இல்லை டியூனில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ், ஸோ எல்லாமே எனக்கு நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ யா, தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். அண்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் இது ரெக்கார்ட் பண்ணும்போது நாங்கள் தூங்கிட்டோம். அரவுண்ட் ஒரு 11 o'clock ஃபோன் வருது, அப்பாவுக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, வர முடியுமா? சர்குணம் சாரும் இருக்காரு. எங்கள் அப்பா வா நமிதா எந்திரி கிளம்பு போகலாம் அப்படின்ட்டாரு. போயிட்டு அப்போ தான் பாடிட்டு அப்போது முடிச்சிட்டோம், வந்துட்டோம். அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை இருக்கா இல்லையானு, ஆனால் அந்த போர்டு எக்ஸாம்ஸ் டைமில் தான். அதுக்கப்புறம் திருப்பி நிறைய தடவை பாடி 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 அதுக்கப்புறம் வந்தது தான் அலுங்குறேன் குலுங்குறேன். வாவ், அதே மாதிரி ஒரு சூப்பர் சென்சேஷன் ஆயிடுச்சு அந்த பாடல்.
அண்ட் அந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆனோடனே வந்து டிசைட் பண்ணிட்டீங்களா, நான் வந்து ஒரு சிங்கர் தான்ப்பா ஆகணும், ஃபுல் டைம் சிங்கர், இந்த படிப்புலாம் எனக்கு அப்படியே ப்ரொஃபஸர் ஆகுறது இல்ல டாக்டர் ஆகுறது இன்ஜினியர் ஆகுறதுலாம் வேண்டாம், சிங்கர் தான் ஆகணும்னு அப்பயே வந்து டிசைட் பண்ணிட்டீங்களா? இல்ல அது நான் அதுக்கு முன்னாடியே நான் சின்ன வயசுல இருந்தே நான் சிங்கர் தான் ஆவேன் அப்படின்னு தான் என்னோட ஆசை. அதுக்கு வந்து நான் 12th முடிக்கும் போதே, அந்த 10th முடிச்சுட்டு நம்ம ஒரு குரூப் எடுப்போம், அதுக்கப்புறம் 11th 12th, அதுக்கப்புறம் திருப்பி காலேஜ். ஸோ அந்த டைம்ல எங்க வீட்டில் பயங்கர சண்டை. நான் சொன்னேன், இல்லை நான் வந்து ஃபுல் டைம் சிங்கர் தான் ஆக போகிறேன், நான் மியூசிக் காலேஜ் தான் போக போகிறேன், நான் இங்கே பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் வேணாம், நான் எப்படியும் வந்து ஒர்க் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது, அதனால என்னை வந்து இந்த மாதிரி அமுச்சிருங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்து முடியவே முடியாது, நீ ஏதாவது ஒன்று படிச்சு தான் ஆகணும், படிச்சுட்டு டிகிரி வேணும், நீ படிச்சுட்டு போ, படிக்கும் போதே பாடு, படிச்சுட்டு பாடு, என்ன வேணா பண்ணு, ஆனா நீ படிக்கணும் அப்படின்னு என்ன MBA வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. நான் கூட ஒரு டிகிரினோட 2 டிகிரி படிக்க வச்சுட்டாங்களா? 2 degrees கம்பல்சரி. நைஸ். ஆனா சிங்கர் தான் ஆவேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கீங்கல்ல, சூப்பரா. காலேஜ் முடிச்சிட்டு ரெக்கார்டிங் போவேன்ல, காலேஜ் டைம்லயே ரெக்கார்டிங் இருக்குன்னா மேம் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போவேன், அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். வாவ், சூப்பர்ல, நல்லா இருக்கும் உங்க லைஃப் ஸ்டோரியை கேட்கறதுக்கு. அண்ட் அதே மாதிரி நிறைய கான்சர்ட்ஸ்லாமும் நீங்க போயிட்டு நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. அதுல SPB சாரோட பாடின அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஒரு பிளெஸ்ட் ஃபீலிங். ஒரு நாளைக்கு எனக்கு கால் வந்தது, யாருன்னா மதன் பாபு சார், அவர் ஆர்கனைஸ் பண்ண ஷோ தான் அது. ஸோ அவரோட பொண்ணு வந்து என்னோட மியூசிக் கிளாஸ்மேட். ஓகே. ஸோ அவங்க மூலயமா எனக்கு கால் வந்து, இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்குமா, பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே அங்கிள் நான் பண்ணுறேன். SPB சாரோட ஷோன்னு, ஓ மை காட், இட்ஸ் சச் அ பிளெஸ்ஸிங். நோ, அவ்வளோ பெரிய லெஜண்டோட ஒரு 4 சாங் பாடின அவரோட. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜை வந்து ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் இல்லை? ஐ வாஸ் ஸோ பிளெஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 10 சாங்ஸ் பாடியிருந்தேன்னா அதில் 4 சாங்ஸ் வந்து சாரோட. இட் வாஸ் ஸோ குட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, தொடத்தோட மலர்ந்தது என்ன பாடியிருந்தேன், அதில் வந்து பல்லவி ஃபுல்லாக மேலு, சரணமில் தான் வந்து ஃபீமேல் வரும். ஃபீமேல் லாஸ்ட் லைன் முடிச்சுட்டு தொடத்தோட மலர்ந்ததுன்னு பாடுறேன், சார் பக்கத்துலேருந்து கியா பாத் ஹை சபாஷ் அப்படின்னாரு. வாவ், ஐ வாஸ் லைக் ஓ மை காட், அதுதான் என்னோட மோஸ்ட் ப்ரெஷியஸ் மூமெண்ட். ஆஹா, நீங்க சொல்லும் போதே நான் இமேஜின் பண்ணி பாக்குறேன் சார் அப்படியே சொல்றது. ஆமா, அது அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நான் பல தடவை அவர் வந்து நான் பாடிட்டு இருக்கும்போது பக்கத்துல இப்படி கண்ணு மூடி இப்படியே ஆடிட்டே ரசிச்சுட்டு இருப்பாரு. அதை நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். ஆஹா, வெரி நைஸ். அந்த ஒரு போர்ஷன் மட்டுமே சூப்பர். ஸோ இவ்வளோ ஒரு சூப்பரான மெமரி எங்களோட ஷேர் பண்ணிருக்கீங்க. அது ஒரு அழகான பாடல் வேற பாடிருக்கீங்க. நாங்க என்ன கேட்க போறோம்? என்ன கேட்க போறீங்க? பாட சொல்ல போகிறோம். இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, இதை சொல்ல போறீங்களோன்னு வேற பயமா இருக்கு. எனக்கு வந்து ஒரு 2 minutes டைம் இருக்கு. ஸோ 2 minutes ரிலாக்ஸ் பண்ணி நீங்க அழகான பாடல் வந்து இப்போ எங்களுக்காக பாட போறீங்க. தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன, பார்வைகள் புதிது, ஸ்பரிசங்கள் புதிது, நரம்புகள் பின்ன பின்ன மறுத்தம் என்ன, தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன, பார்வைகள் புதிது, ஸ்பரிசங்கள் புதிது, நரம்புகள் பின்ன பின்ன நடுக்கம் என்ன, தொட தொட மலர்ந்ததென்ன பூவே, சுட சுட நனைந்ததென்ன. வாவ், சோ குட். அவ்வளோ சூதிங்கா இருக்கு கேட்கறதுக்கே. அருமையா பாடினீங்க, அழகா பாடினீங்க. விட்டா நான் வந்து ஃபுல் பாடலையுமே வந்து உங்களை பாட வைக்கலான்னு பாக்குறேன். இப்ப தெரியுது அவர் ஏன் அப்படி சொன்னார், கியா பாத் ஹை அப்படின்னு. ஐயோ, அந்த மொமெண்ட் எனக்கு நினைச்சு பார்த்தா அப்படி இப்ப கூட புல்லரிக்குது எனக்கு. ஆஹா, வெரி நைஸ். அதே மாதிரியே சுஷீலா அம்மாவோடையும் பாடினீங்கல்ல? ஆமா, அந்த சுஷீலா அம்மாவோட ஒரு ரெக்கார்டிங் சாங் ஷோ இல்லை, அவங்க முன்னாடி பாடியிருக்கேன், அவங்க உட்கார்ந்து நான் பாடுறது கேட்டிருக்காங்க, பட் அவங்களோடய ஒரு சாங் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். வாவ். ஸோ அது தேவா சாரோட 3000th சாங். ஸோ அந்த படத்தில் 2 சாங்ஸ் பாடியிருந்தேன். ஒரு சாங் வந்து சுஷீலாமாவும் நானும் டுவெட், ஃபீமேல் டுவெட் ஒரு சாங். ஸோ அவங்க பாடும்போது நான் இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு சிங்கர் பாடும்போது, ரெக்கார்டிங் பாடும்போது அதை பார்த்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுறாங்க,
எப்படி டக்குன்னு அந்த டியூன் பிடிச்சி பாடுறாங்க அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் தேவஸ்தர் கிட்ட கேட்டிருந்தேன், சார் மேம் பாடும்போது சொல்லுங்கள், நானும் வரேன், எனக்கு பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், இந்த மாதிரி இன்னைக்கு பாடுறாங்க வரியான்னு கேட்டோன்னே கிளம்பி போயிட்டேனே. போயிட்டு ஃபுல்லாக அவங்க பாடி முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக இருந்தேன். வாவ், யா நைஸ். சச்ச அதுவும் இன்னொரு பெரிய பிளெஸிங். அவங்க பாடும்போது இங்கே உட்காந்து பார்க்கறது வாவ், அவ்வளோ வயசுலேயும் அவங்க எப்படி பாடுறாங்க, அதான் நம்ம கற்றுக்கணும். எவ்வளோ டெடிகேஷன், எவ்வளோ பேஷன் இருந்தால் அது பண்ண முடியும். நிச்சயமா. ஸோ லெஜெண்டரி சிங்கர்ஸோட வந்து ஷேர் பண்ணிட்டீங்க ஸ்பேஸ். அதே மாதிரியே 2 பேர்ட்டு எஸ்பிபி சர்ட்டு இந்த விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், லைஃப் லாங் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னா எந்த விஷயம், அதே மாதிரி சுஷீலா அம்மாட்ட இந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், லைஃப் லாங் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்ப்பானா என்ன விஷயங்கள்? எஸ்பிபி சார் கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவர் அன்னைக்கு எல்லா ஷோஸ்லேயும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், இல்லை அன்னைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னார். அவர் வந்து எவ்வளோ பெரிய சிங்கர் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு ஷோக்கு முன்னாடியும் அவரோட லிஸ்ட்டு வாங்கி அவர் எவ்ரி சாங் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். அவர் பாட போகிறதே அவரோட சாங்ஸ் தான். ஸோ அதுவே வந்து அவர் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அவர் ஸ்டேஜ் மேலேயே வருவாராம். ஸோ அது ஒரு ரொம்ப கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் நான் பெரிய சிங்கர், நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை, நான் எப்படி பாடணும்னு நல்லா இருக்கும்னு அவர் நினைக்க, அப்படி கிடையாது. இல்லை, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி அவர் ஆல்ரெடி பர்ஃபெக்ட், லைவ் எக்ஸாம்பிள். ஆமாம், ஆனால் அவரும் அந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு பண்ணணும், அது வந்து நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அற்புதம். சுஷீலாமா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது ஹம்பிள்னஸ் வந்து கேரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நான் பெரிய சிங்கர், நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன பாடுறதுன்னு இல்லாமல் அவர் வந்து இந்த இடம் 1 more, இந்த லைன் 1 more, இல்லை இந்த இடத்துல இந்த சங்கதி இல்லாமல் இன்னொரு சங்கதி பெட்டராக போடலாமா, இல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ண வேணாம், பிளெயினாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் ஓகேங்க சார், ஓகே, அவ்வளோதான். அது அவங்கன்னு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த லெஜெண்டரி சிங்கர்ஸ் அது பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நைஸ். இதெல்லாம் வந்து சூப்பரான இன்புட்ஸ். ஆமாம், இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் நம்ம டீ பார்ட்டி வந்து ஆவலா காத்துட்டு இருக்கு. ஸோ டீ பார்ட்டி ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. ஓகே, நடுங்குதே கை. அதுவும் நீங்க கேரளால இருந்து வந்திருக்கீங்க அல்லவா? ஏகப்பட்ட சாயா வச்சிருக்கோம். சோ உங்களுக்கு எந்த சாயோ பிடிச்சிருக்கோ அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். மசாலா டீ. மசாலா டீயா? கேரளால இருக்கிற மசாலா டீ பிடிக்குமா இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற மசாலா டீ? என் ஹஸ்பண்ட் போடுற மசாலா டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? நல்லா போடுவாரா? சூப்பரா போடுவாரு. இப்போ இந்த மசாலா டீ, இந்த டீ எல்லாம் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்ததால கொஞ்சம் ஆறி இருக்கும். சோ இட்ஸ் a cold மசாலா டீ. ஓகே. கோல்ட் காஃபி மாதிரி நம்ம மசாலா டீ கோல்டா. ரெடியா? ஓகே. பெரிய குடிக்கணும். ஃபுல்லா குடிக்கணுமா? இவ்வளவு பெரிய கப்ல எப்படி குடிக்க முடியும்? நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு குடிக்கலாம். சரி, காட்டுங்க எப்படி குடிக்கலாம். What is this? What is this? பேட்டரி? வை பேட்டரி நான் சாப்பிட சொல்ல மாட்டேன். அது பேஸ் பண்ணி நான் கேள்வி தான் கேட்க போறேன். ஓகேவா? ஓகே. சோ பேட்டரியை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, அதுக்கு முன்னாடி அங்க ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, என்னது அது? பாவக்காய் ஜூஸா? அதான் முன்னாடி சொன்னீங்களே. அதான், இட்ஸ் a punishment juice. சோ நான் கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிடணும். அப்பதான் நீங்க அந்த பாவக்காய் ஜூஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகும். கொஞ்சம் நல்லா கேளுங்க. நல்லானா கரெக்ட்டா கேளுங்க. எனக்கு தெரியற மாதிரி கேளுங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸி, அதனால தப்பிச்சிட்டீங்க. சரி. பேட்டரியை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க வந்து லைஃப்ல கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணும்போது, என்னடா இது நம்ம லைஃப் ஒரு மாதிரி பிளான் பண்ணோம், அது மாதிரி ஆனா நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது, யாராச்சும் ஒரு நபர் உங்க லைஃப்ல ஒரு பேட்டரியா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப்ல யாரு பேட்டரியா செயல்படுறது? என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ நான் அவர்கிட்ட நிறைய புலம்புவேன். நானா சூஸ் பண்ணி எடுத்த பாத் தான் இது. ஓகே. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் அவனோடய ஸ்பெண்ட் பண்ணோம். அவனுக்கு வந்து ஃபுல் டைம் அவன் கூட இருந்து அவனை பார்த்துக்கணும், அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அது அந்த பாத் நான் சூஸ் பண்ணது. இருந்தாலும் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு தோணும்ல, என்னடா இது ரொட்டீனாக போதே நம்ம லைஃபு, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும், முன்னாடி இருந்த மாதிரி திருப்பி டெய்லி போகணும். ஆனால் அதை யோசிக்கும் போது அப்போது என் பையனை யார் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகும். ஸோ அதை இந்த மாதிரி டபுள் மைண்டடாக இருக்கும்போது என்னை ஹெல்ப் பண்ணுறது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். காம் பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறம் தான் திருப்பி ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிருவேன். திருப்பி பேக் டு ஃபார்ம். எஸ், சூப்பர், அற்புதம். இந்த பேட்டரியை வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம டெடிகேட் பண்ணிடலாம். ஓகேவா? சேனலில் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, அற்புதம். அடுத்ததாக எந்த டீ போகலாம்? அடுத்ததாக மாச்சா, ஜிஞ்சர், சென்ச்சா, பிளாக், மின்ட். சென்ச்சா புதுசா இருக்கு, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. அது போலாம். ஓகேவா? சென்ச்சா போலாமா? சென்ச்சா வந்து சைனா டீ. சைனா 100 rupees. இட்ஸ் ஓகே, ஐ வில் பே.
பரவாயில்லையா? வெரி எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் ஓகே, I'll pay. ஏன்னா இது நாங்க அங்கேருந்து இறக்குமதி பண்ணதுனால அந்த டியூட்டி இம்போர்ட் பண்ணதுனால. ஆமா, சோ அந்த இது இருக்கு. உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா தரோம். ஓகேவா? செஞ்சா உள்ளே அல்வா. அல்வா. ஓகே. இது மலையாளத்துல எப்படி சொல்லுவீங்க? அலுவா. அலுவா. ஓகே. செஞ்சா உள்ளே அலுவா. அல்வா. அல்வா பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு அல்வா, அது என்ன அல்வா? இருக்கு நிறைய, ஏகப்பட்டது. ஆனா அது எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு அல்வா எடுத்து. இல்ல டக்குன்னு யோசிச்சா ஒன்னும் வர மாட்டேங்குதே. இப்போ நம்ம ஒரிஜினல் நினைச்சு உருகி உருகி ஃபீல் பண்ணி பாடுவோம். ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு தான் ரிலீஸ் ஆகுது போல இருக்குன்னு கேட்டா இன்னொரு சிங்கர் பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அந்த மாதிரி நிறைய. அன்னைக்கெல்லாம் பயங்கர அப்செட் ஆவேன். அப்செட்டா இப்படி உட்காந்துருப்பேன், என்ன பண்றது. சரி, அது கொஞ்ச நேரத்துல சரி நமக்கான சாங் இன்னொன்னு வரும் அப்படின்னு நினைச்சு விட்டுருவேன். இதுவும் கடந்து போகும் அந்த மாதிரி. ஆஃப்கோர்ஸ் நமக்கு அது நம்மளுதுன்னா நமக்கு வரும் அந்த மாதிரி தான். நைஸ். இதெல்லாம் வந்து ஒரு ஜென்யூனான ஆன்சர். அதனால இதுக்காக நோ பாவக்காய் ஜூஸ். தேங்க்யூ. இன்னும் முடியல, இன்னும் இருக்கிறது. ஓகேவா? ஓகே. அடுத்த டீ போயிடலாமா? மாச்சா ஜிஞ்சர் மின்ட் பிளாக். ஜிஞ்சர். ஜிஞ்சர் போயிடலாமா? சேஃபா இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனா சேஃபாக இல்லை. எல். எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லவ்வா? ஓகே. வாட் இஸ் யுவர் முதல் காதல்? முதல் காதல் இப்போ என்னோட முதல் காதல் இஸ் மை ஃபேமிலி. ஃபேமிலி தான். எஸ். ஓகே. இப்போ ஃபேமிலி, முன்னாடி மியூசிக். மியூசிக் தானா? சூப்பர். ஸோ காதல், மியூசிக் காதல் வந்து இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு காதல் வரும்ல, ஆஹா என்ன வாய்ஸ் பா, லைட்டா எனக்கு பொறாமையா தான் இருக்கு, இவங்களுக்கு வாய்ஸ் வந்து சூப்பரா இருக்கு, ஒரு ஹெல்த்தியான பொறாமை, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரேயா கோஷல் மேமோடதா? அவங்களோட பெரிய பெரிய ஃபேன் தான். அவங்களோட மோஸ்ட்லி எல்லா சாங்ஸுமே நான் டவுன்லோட் பண்ணி கேட்டு பாடிட்டே இருப்பேன். ஸோ அவங்க எப்படி லதாஜியோட சாங்ஸ் வந்து கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வளர்ந்தாங்களோ அதே மாதிரி நான் வந்து அவங்களோட சாங்ஸ் நிறைய கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நைஸ். யா. ஸோ அவங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாவ். அதே மாதிரி இப்போ ஸ்ரேயா மேம் வந்திருக்காங்க அப்படின்னா டக்குன்னு அவங்கள பார்த்து என்ன சொல்லுவீங்க? அவங்களும் நானும் சேர்ந்து ஒரு சாங் வந்து அப்படியே பாடணும்னு. என்ன பாடல்? அது என்ன சாங்னாலும் ஓகே, ஏதோ ஒரு சாங், அவங்களோட என்ன சாங்னாலும் ஓகே. ஆனா அவங்க கூட சேர்ந்து என்னோட வாய்ஸும் அவங்களோட வாய்ஸும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடணும். அது நான் வீடியோ எடுத்து பார்த்துட்டே இருக்கேன். சோ ஸ்வீட். முடிஞ்சா ஃபியூச்சர்ல 2 பேரும் ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணி ஒரு ஷோ பண்ணணும். வாவ். முடிஞ்சா நடக்கும் கண்டிப்பா. மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், இப்ப கண்டிப்பா நடந்துரும். அதே மாதிரி அவங்களோட பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்னா எந்த பாடல்? நிறைய சாங்ஸ் பிடிக்கும் எனக்கு. அதுல வந்து அம்மாடி அம்மாடி ரொம்ப பிடிக்கும். தேசிங்கராஜா படத்துல முன்பேவா எல்லாருக்கும் பிடிக்கும். அது அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அம்மாடி அம்மாடி நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன். முன்னாடி வந்து ஏதாவது ஷோ போகிறதுக்கோ ரெக்கார்டிங் போகிறதுக்கோ முன்னாடி வாய்ஸ் வார்ம் அப் மாதிரியே அம்மாடி சாங் ஃபுல்லாக பாடிட்டு தான் போவேன். அப்படியா? அது ஏன் லைட்டா ஒரு வார்ம் அப். அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா, ஐயோடி ஐயோடி மயங்கி மடியினில் பூக்கவா, எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா, இதழ்களை மீட்கவா, இதயமும் கேட்கவா. வாவ். நம்ம சவுத் இந்தியன் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் நீங்களா? ஐயோ, நிஜமாலே ரொம்ப சூப்பரா இருந்தது. வெரி நைஸ். நம்ம ஒரு மியூசிக் கான்சர்ட் பண்றோம், ஓகேவா? கூடிய விரைவில். ஐம் வெயிட்டிங். பண்ணிடலாம். அடுத்த டீ போயிடுவோமா? இப்ப நம்ம டீஸ் இன்னும் 3 இருக்கிறது. மாச்சா மின்ட் பிளாக். மாச்சா போயிடலாமா? இது 150 rupees. ஓகே. இது எங்க இருந்து வந்தது? இது ஜப்பான்ல. அது சைனா சொன்னா எனக்கே தெரியல. ஓகே. மாச்சா டீ உள்ளே ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கிறது. ஒரிஜினலா இல்லையா? சரி. இது பார்த்தா ஒரிஜினல் மாதிரி இருக்கிறதா? தூரத்துல இருந்து பாக்குறதுனால கேக்குறேன். இருக்கலாம் ஒரிஜினலா. சோ காசு பணம் துட்டு மணி மியூசிக் ஜர்னி ஆரம்பிச்சு நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின salary எவ்வளோ? ஃபர்ஸ்ட் salary-னா அது எப்படின்னா எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. ஸ்கூல் டைம்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் ஒரு ரியாலிட்டி ஷோ போனேன். ஸ்டேஜ் மேலே போகும்போதே கால்லாம் நடுங்கும் அந்த அளவுக்கு. அப்போ வந்து எங்க அப்பா சொன்னது, ஸ்டேஜ் மேலே ஏறினாதான் ஸ்டேஜ் ஃபியர் சரியாகும் போ. ஸோ அப்போ என்னாச்சு, கோஇன்சிடென்ட்லி நாங்கள் இருந்த காலனியில் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து ஆனுவல் செலிப்ரேஷன் வைக்கும்போது ஒரு பேண்ட் ஒன்று வந்திருந்தாங்க. அங்கே நான் ஒரு சாங் பாடினேன். அதில் வந்து அது அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க வந்து நீங்கள் எங்கள் பேண்டில் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவங்க பேண்டில் பாட ஆரம்பித்தேன். ஸோ அந்த பேண்டில் பாடும்போது
எங்கள் அப்பா என்னை எவ்ரி ஈவினிங் கூட்டு போவார். அது எங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கும். இங்கேருந்து 1 hour முன்னாடியே கிளம்பி போய் 3 மணி நேரம் பாடிட்டு திருப்பி வருவோம். 3 மணி நேரம் பாடுறதுனா 3 மணி நேரமும் நான் பாட மாட்டேன். நிறைய சிங்கர்ஸ் இருப்பாங்க, அதில் நான் ஒரு சிங்கர். ஸோ முடிக்கும் போது அது பேமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் போல, ஸ்டேஜ் ஃபியரை வந்து மாற்றணும், அதுக்காக போனது. ஸோ அப்போ கொடுத்தது வந்து 500 rupees. வாவ் சூப்பர். 9th ஸ்டாண்டர்ட்லயே? 9th standardல. ஆஹா சூப்பர்ல. அப்ப கெத்தா காமிச்சிருப்பீங்க இதோ பத்தியா 500. இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ன். ஓ அதனால அம்மா கிட்ட தான் இருக்கும். இப்போ என் தங்கச்சி எல்லாம் அவ பாட்டுக்கு ஜாலியா அவ earn பண்றது அவ அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்னுங்கிறதுனால எனக்கு வந்து எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டா இருந்துட்டாங்க. ஆமா, ஃபுல் ஸ்ட்ரிக்ட். என்ன வந்தாலும் அது அம்மா பத்திரமா வச்சுப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பத்திரமா வச்சு எனக்கு தான் ஏதாவது செய்வாங்க, ஆனாலும் அவங்க கையில தான் இருக்கும். மின்ட் இருக்கு, பிளாக் இருக்கு, எது போலாம்? மின்ட் போலாம். மின்ட் போயிடலாமா? ஓ சோ சேட். காஞ்ச மிளகாய் ஓகே சாப்பிடுறீங்களா? வேணாம். உஷாரா இருக்கீங்களா? எஸ் தெரிகிறது. ஸோ காஞ்ச மிளகா பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, லைஃப்லயே பார்த்த ஒரு ஸ்ட்ரிக்டான மியூசிக் டைரக்டர், கோவம் வரும்பா, லைட்டா சொதப்பினாலும் லைட்டா கோவம் வரும்னு பார்த்தா பயங்கரமா கோவம் வரும்னா எந்த மியூசிக் டைரக்டர் சொல்லுவீங்க? ஸ்ட்ரிக்ட்னா அது எப்படின்னா தேவா சார். அவர் ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல மாட்டேன், நான் உள்ள பாட வந்து அவர் வெளியே போயிடுவார். அப்படியா? வெளியே போயிட்டு பாடி முடிச்சுட்டு அப்புறம் தான் வருவார். வெளியே வெயிட் பண்ணுவார். நான் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள வந்து கேட்டுட்டு ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா சொல்லுவார். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சின்ன பொண்ணுமா, நீ பயந்துருவ நான் இருந்தா, அதனால நான் வெளில போயிட்டேன் அப்படிமாரு. ஸோ அவர் திட்ட மாட்டார். நான் இது வரைக்கும் அவர் மூஞ்ச சுழிச்சு கூட நான் பார்த்ததில்லை, எப்போவுமே சிரிச்சுட்டே தான் இருப்பார். ஆனால் நான் பயந்துருவேனோ அப்படிங்கிற காரணத்தினால அவர் வெளியில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வருவார். ஓ ஆமாம். ஸோ அந்த விதத்தில் அவர் கொஞ்சம் லைட்டாக பயம் அவரை பார்த்தா இருக்கும்ல. எத்தனை சாங்ஸ் பண்ணிருக்காரு, எவ்வளவு பெரிய லெஜெண்ட். அவருக்கு பாடணும்னா லைட்டா பயம் இருக்க தானே செய்யும். நிச்சயமா. ஆமா. அதே மாதிரி தேவா சாரோட ஏதாச்சும் ஒரு பாடல், ஆஹா இந்த ரீமிக்ஸ் வெர்ஷன் வந்தா கூட நான் பாடுறதுக்கு ரெடியா இருக்கேன்ப்பா, ஒரு ஆல் டைம் ஃபேவரட் சாங் எனக்கு தேவா சாரோட கம்போசிஷன்லனா எந்த பாடல்? எனக்கு வந்து அவை சண்முகி படத்துல காதலா காதலா சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அது வந்து அவர் ரீமேக் பண்ணி என்னை பாட வச்சாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நைஸ். எங்களுக்காக அந்த பாடல்ல இருந்து 2 வரிகள் உங்களோட வாய்ஸ்ல கேட்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஓகே. காதலா 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 தவிக்கிறேன், ஆதலால் வா வா அன்பே அழைக்கிறேன். வாவ் சோ குட். Thank you. நைஸ். அழகான ஒரு பாடல் பாடி விட்டீர்கள். அடுத்த டீ உங்களுக்காக வெயிட்டிங். பிளாக் பாத்துலாமா? ஓபன் கரோ. ஓபன் கீஜியே. ஆகையா வெங்காயம். ஸோ வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, உங்க லைஃப்ல எமோஷனலான ஒரு தருணம்னா இந்த தருணம் தான்ப்பா அப்படின்னு எந்த தருணம் சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகும், சாங் ரிலீஸ் அலங்கர குலுங்கர ரிலீஸ் ஆகும்போது, அது ஹிட்டுன்னு தெரியும் போது, அதெல்லாம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் என் பையன் பிறக்கும் போது. வாவ். ஸோ அதெல்லாம் நைஸ். இந்த மாதிரி ஹாப்பி எமோஷன்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்கு. எஸ். அற்புதம் அற்புதம் சூப்பர். தேங்க் யூ. நல்ல வேளை இதுல இருந்து தப்பிச்சிட்டேன். அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா? ரெடி. ஓகே. அடுத்த ரவுண்ட் பேர் வந்து என்ன தெரியுமா? வார்த்தை எந்து பாடல் உங்களது. ஓகே. புரிந்து விட்டதா? புரிஞ்சுச்சு. சோ நான் ஏதாச்சும் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அந்த வேர்ட் வந்து அந்த பாடல்ல கண்டிப்பா இருக்கணும். அந்த வேர்ட் அது வச்சு ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகலாம், இல்லாட்டி நடுவுலயும் இருக்கலாம். ஆனா அந்த வேர்ட் கண்டிப்பா நீங்க பாடும்போது வரணும். சரி. ரெடியா? நெருப்பு. நெருப்பா? நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்குற கூட்டம் அடிக்கிற நேரம் என்ன முடியுமா நடக்குமா இன்னும் அடங்குனா நீ இருக்கணும். ராப் கபாலி. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். வாவ். ஸ்வாக் வேற லெவல். ஓகே. அடுத்ததாக காதல். காதலே காதலே தனி பெருந்துணையே, கூடவா கூடவா போதும் போதும், காதலே காதலே வாழ்வின் நீளம் போகலாம் போகவா நீ. क्या बात है. அற்புதம். சூப்பர்.
அடுத்ததாக காத்து. காத்தடிக்குது காத்தடிக்குது சிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா காசிமேட்ல காத்தடிக்குது சிக்கா 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 காத்தடிக்குது காத்தடிக்குது காசிமேட்ல காத்தடிக்குது எங்க பக்கம் காத்தடிக்குது எழஜனம் கூத்தடிக்குது ஊத்திக்கின்னு படுத்துக்கலாம் படுத்துக்குன்னு ஊத்திக்கவா அவ்வளவுதான். போத்திக்கின்னு படுத்துக்கலாம் படுத்துக்குன்னு போத்திக்கலாம் ஜிங்கு சிக்கா. அதுதான் மெயின். ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிங்கு அம்மா. அடுத்ததாக ஆசை. ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் இப்பொழுது நனனா நனினா நா இப்பொழுது தராரா தரிராரா எப்பொழுது. வாவ். உங்களோட குழந்தைய வந்து இந்த பாடல்லாம் பாடி தான் தூங்க வைப்பீங்களா, அப்படியே லலுபி மாதிரி? இந்த பாட்டுல அவனுக்கு சில பல பாட்டுகள் பிடிக்கும், அந்த பாட்டெல்லாம் பாடி தூங்க வைப்பேன். அப்படி என்ன பாடல் எனக்கும் கேட்கணும். இல்ல அது அந்த லல்லபீஸ் தான். ஓ லலுபி தான். ஆமா, மலையாளம் லல்லபீஸ் நிறைய இருக்கு. அதுல நிறைய ஒரு 2-3 அதே ரிப்பீட் மோட்ல 4 லைன் தான் ரிப்பீட் மோட்ல ஓடிட்டு இருக்கோம். ஓ அதேதான். ஹஸ்பண்டுக்காக பாடுற பாடல். இந்த பாட்டு வந்து நான் பாடினாலே என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அவருக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, தனநேட்டபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணு. கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. விட்டா அப்படியே ஃபுல் சாங்கையும் கேட்கலாம். டைம் டியூரேஷன் இல்லாதனால எனக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்கு. சோ சேட். அடுத்ததாக வானம். வான்மேகம் பூ பூவாய் தூவும் நேரம் என்னவாகும் இன்பமாக ஓடும் மழை துளி தெளித்தது எனக்குள்ளே தரட்டரா நானாத தனனான வாழ்க வென்றது தானனானா மேகம் வந்தது பூக்கள் சிந்தது மேகம். ஓகே வாவ் சூப்பர். வான் மேகமே வந்து இப்போ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அற்புதம். அடுத்ததாக காசு. காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, வாசுக்கதுவ ராசலட்சுமி தட்டுகிற வேலை இது, நான் தட்டுடா கொட்டத்தான் தட்டு ஆறுட்டத்தான் ஆனது காவேரிதான், என்றும் மன்னர் தான் எங்கும் வின்னர் தான். ஹோய்யா சூப்பர். இந்த செக்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ. தப்பிச்சிட்டீங்க. ரொம்ப அழகா பாடினீங்க. அதுக்காக இதுக்கு பாவக்காய் ஜூஸ் கொடுத்தேன்னா ஆடியன்ஸ் வந்து என்ன திட்டுவாங்க. ஆமா, பாவக்காய் ஜூஸ் தொண்டைக்கு நல்லது இல்லைல்ல, சிங்கருக்கு வந்து தரக்கூடாது இல்ல. அப்படியா? அப்படிலாம் இல்ல. அடுத்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டைலாக் ஓகேவா? ஓகே. அதே மாதிரியே இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து சூப்பரா வெஸ்டர்ன் சாங்ஸும் பாடுவீங்க, கிளாசிக்கலும் பாடுவீங்க. பட் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் இருக்குல்ல? ரெண்டும் கலந்த மாதிரி ஃபியூஷன். நான் மலையாளம் சேனல்ல ஒரு ஷோ ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து பாடியிருக்கேன். ஓகே. வெஸ்டர்ன் கிளாசிக்கல்னா ஆப்ரா டைப்ஸில் ஆப்ரா சாங்கும் நம்ம தமிழ் சாங்கும் சேர்த்து ஒரு ஃபியூஷன் ஒன்று பாடியிருக்கேன். வாவ். ஸோ இது ஆக்சுவலாக நல்லா இருக்கு. வெஸ்டர்ன் கிளாசிக்கல் நம்ம வெஸ்டர்னை தனியாக கேட்டிருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில், அதே மாதிரி கிளாசிக்கல் கேட்டிருக்கோம். பட் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சேர்ந்து ஒரு பாடல் எப்படி இருக்கும்? இல்லை, வெஸ்டர்ன் கிளாசிக்கல்னா தட் இஸ் கால்ட் தட் இட் செல்ஃப், தட் ஸ்டைல் இட் செல்ஃப் இஸ் கால்ட் வெஸ்டர்ன் கிளாசிக்கல். வாவ் சூப்பர். ஸோ அதுக்காக ஏதாச்சும் ஒரு பாடல். Son bella pastorella che scendi ogni mattino ed offri un cestellino di fresci fiuti e fior. Son bella pastorella che scendi vinazzi che offri un cestellino di fresci frutti e fior. Ahu, ahu, ah, 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 ah.
ஆமா அங்க இருந்து ஆக்சுவலி நம்ம பாடுறோம். ஓகே, பிரீத் பண்றது அங்க இருந்து தான் பண்ணணும். ஆஹா நைஸ், அற்புதம். நான் வந்து அப்படியே மெய் மறந்து கேக்குறேன், இந்த பாடலே எனக்கு தெரியாது. அதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி சிம்பிளா எனக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லி கொடுக்கணும் நீங்க இப்போ, ஓகேவா? உங்களுக்கு என்ன சாங் வேணும்னு சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். எனக்கு வந்து ரொம்ப அது இல்லாம கொஞ்சம் ஈஸியா என்ன சாங் நீங்களே சொல்லுங்க, ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்ச சாங். தமிழ் பாட்டுல வெஸ்டர்ன் இருக்கிற மாதிரி. Who's the hero, who's the hero? இது அப்பலாம் அதுவும் வேணும், அது பேர் விபராட்டோ, அதுவும் பாடணும். ஓகே, who's the hero, who's the hero? ஓகே ஓகே. காக்க வந்த வாதியாரோ. வேணுமா? கண்டிப்பா வேணும். காக்க வந்த வாதியாரோ. காக்க வந்தாலேயும் இருக்கு. காக்க வந்த அப்படியே மேல் படிக்கட்டுல இருந்து கீழே போகும். கீழே, ஆமா. பார்க்க வந்த பாட்டுகளை நாரே நாராய் குழிக்கும் ஜோரோ. பாவம், அவங்களே மறந்துட்டாங்க பாடல. நான் பாடுறது கேட்டு. பார்க்க வந்த பாட்டிகளை நானே நானாய் கிழிக்கும் சோரோ. ஓகே, நல்லா நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? ஜஸ்ட் பாஸ் ஆனேனா? பாஸ் 40 மார்க்ஸா? ஃபர்ஸ்ட் கிளாஸா? எனக்கே கூச்சமா இருக்கு. இட்ஸ் ஓகே. நீங்க தப்பா பண்ணீங்கன்னா பாவக்கா ஜூஸ் குடிக்கணும். ஐயோ, நான் பாஸ் ஆயிட்டீங்கல. ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர். அற்புதம். இந்த செக்மெண்ட்டும் வந்து சூப்பராக முடிஞ்சிடுச்சு. சோ ஃபைனல் செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ. ரெடி? நான் ஒரு சிங்கர். சூப்பர், இதுதான் புரிஞ்சிடுச்சுல? ஓகே. என் வழி ரோடு. இவ்ளோலாம் வந்து பிரில்லியண்டா யோசிக்க கூடாது, ஓகேவா? பாடல் வழி. எப்படி இல்ல? இதுக்கு நீங்க மார்க்ஸ் எனக்கு கொடுக்கணும். ஐ லவ் மியூசிக். சூப்பர். ஐ ஹேட். அப்படி எதுவும் கிடையாது. சம் வெஜிடபிள்ஸ் பிடிக்காதா? சில வெஜிடபிள்ஸ் பிடிக்கும். கீரை பிடிக்கும். அவரைக்காய் பிடிக்காது. அவரைக்காய் ஹைஃபை, நாட் நைஸ். ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா தான் வாழ்க்கை. அற்புதம். நான் அடிக்கடி பாடுவீங்க. ஓகே, கரெக்ட். என் வாழ்க்கை. திருப்பி அதே வரீங்க. என் வாழ்க்கை சினிமால, இது வந்து தனியா உங்க வாழ்க்கை மட்டும். என் வாழ்க்கை ரொம்ப ப்ரெஷியஸ். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் பையன் என்ன பண்ணுவானோ எனக்கு தெரியும். அது தெரியும், கரெக்டா? ஓகே. எனக்கு கோபம் வந்தா ஒன்றும் பண்ண மாட்டேன். பேச மாட்டேன். பேசாம இருப்பேன். ஓகே. யார்ட்டையும் பேச மாட்டேன்னா கோவத்துல கத்த மாட்டேன். சைலண்டா ஆயிடுவேன். சைலண்டா. ஓகே. நான் ஜாலியா இருந்தா சும்மா சுத்திக்கிட்டே இருப்பேன். சும்மா அப்படியே ஒரு சும்மா குட்டி மூவ்மெண்ட்ஸ் போட்டுட்டு, மூவ்மெண்ட்ஸ்னா நாட் ப்ராப்பர் டான்ஸ், சும்மா ஜாலியா இருந்தா சும்மா அங்கங்க சுத்திக்கிட்டு ஏதாவது பிடிச்சது ஏதாவது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி. நைஸ். என் காதல். மை ஹஸ்பண்ட். வாவ். நான் கேட்டது அழகான ஒரு வாழ்க்கை. வாவ். எனக்கு கிடைத்தது அதை விட அழகான ஒரு வாழ்க்கை. அற்புதம். அடிக்கடி சொல்ற போய் என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், 5 மினிட்ஸ்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் வீட்டுல தூங்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அடிக்கடி சொல்ற போய். அது பொய் இல்ல. ஜிம்முக்கு போவேன்னு சொல்லுவேன், போகணும்னு சொல்லுவேன், அடுத்த வாரம் போயிடுவேன், அதுக்கு அடுத்த வாரம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நடக்கல. ரொம்ப வருஷங்களா போயிட்டு இருக்கா அந்த பொய். ரொம்ப ஒரு 2 இயர்ஸ் போயிட்டு. ஐ கேன் ரிலேட். நான் கொஞ்சம் மாதங்களுக்கு வந்திருக்கேன். சூப்பர், அற்புதம். தேங்க்யூ. இந்த செக்மெண்ட்டும் முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே ஒரு பாடல் வந்து வேற லெவலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த சிங்கரே எங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. என்ன பாடல் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க? மனைவியா நான் வருவேனா, அந்த பாடலோட நம்ம ஷோவை முடிக்கலாம்னு ஆசைப்படுகிறேன். ஓகே. மனைவியா நான் வருவேனா, நீ சொதுப்புனா உன்ன நான் விடுவேனா, சத்தியமா சொல்லுற தாலி ஒண்ணு கட்டுடா, தடுக்க யாரு வந்தாலும் தாறுமாற வெட்டுடா. வெட்டிடலாமா? கத்தம் தான். அற்புதம். அதே மாதிரி நம்ம ஷோ ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அழகா அவங்க சைன் போட்டு ஞாபகார்த்தமா ஏதாச்சும் எழுதி தருவாங்க. ஒரு சூப்பர் கார்ஜியஸ் செலிபிரிட்டி நீங்க வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலனா எப்படி? சைன் பண்ணிடலாமே. டொன்டோயின், ஹியர்ஸ் தி கப். உங்க சைன்காக காத்துட்டு இருக்கு. போட்டோ எங்க? சைன் போனோனே போட்டோ. அதுக்கப்புறம் தான் போட்டோ பண்ணுவீங்களா? சரி, ஓகே. நானும் சரி எந்த போட்டோ வச்சிருப்பாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். நீங்க சஜஸ்ட் பண்ணிடுங்க, நாங்க அதை வச்சிடுறோம். ஓகே. நன்றி.
நன்றிகள் பல வித் லாட்ஸ் ஆஃப் லவ் நமீதா. எஸ். வெரி நைஸ், சூப்பர். ஸோ இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? ஜிப்ரான் சாருக்கு ஒரு 3 சாங்ஸ் பாடியிருக்கேன். ஒன்று தமிழ், ஒன்று ஹிந்தி, ஒன்று தெலுங்கு. Wow. 3 இருக்குது. அருணகிரி அண்ணாக்கு 2 சாங்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. ஆஹா, பிஸியாக போயிட்டுருக்கு. வா, வெரி நைஸ். ஸோ ரொம்ப அழகா, ஜோவியலா, பப்ளியா, க்யூட்டா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. ஆக்சுவலாக டைம் போனதே தெரியல. நிச்சயமா உங்களுக்கும் இந்த ஷோ பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புறோம். ஐ லவ்ட் இட். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரொம்ப நல்லா நடத்துனீங்க. நன்றிகள் பல. தேங்க்யூ. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அப்கமிங் சாங்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் பிளேபேக் சிங்கர் நமீதா ரொம்ப சூப்பரா இருந்தது. அழகா பப்ளியா நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Pavitra.